பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 128வது அதிகாரம் 1வது வசனம். சாம் சாப்டர் 128 verse 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Blessed are all who fear the Lord and who walk in his ways. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நிறைய சமயம் நம்ம கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறதே கிடையாது. அநேக தீமைகள்லாம் துணிஞ்சு இன்னைக்கு செய்கிறாங்க. அநேக பாவங்கள் துணிஞ்சு செய்கிறாங்க. நமக்கு மன்னிப்பு அவர் கொடுப்பாரு, நம்ம அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு சில பாவங்கள் செய்கிறாங்க. வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அவங்கள தான் கர்த்தர் உயர்த்துவார். அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். எல்லாவற்றையுமே கர்த்தர் அவங்களுக்கு தான் செய்வார். அப்போ இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, இந்த தீமையை விட்டு நான் விலகிறேன், இந்த பாவத்தை நான் விட்டு நான் விலகிறேன், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு நான் விலகிறேன். இந்த நாளிலிருந்து தகப்பனே, உங்களுடைய வழிகளில் நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களோ அதன்படி வாழ்வேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, எல்லா தீமைகளையும் எல்லா பாவங்களையும் உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு விலகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழுங்க. அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். God bless you. Have a blessed day.